வணக்கம். மறுநாள் இன்று கண்டிப்பாக தன் ஆசை நிறைவேறிவிடும் என்று எண்ணியவாறே கொலுமண்டபம் வந்தார் போஜராஜன். படிகளில் ஏறினார். 31வது படியிலிருந்த நீதி வாக்கியவல்லி பதுமை விக்ரமாதித்யரின் பிறருக்காக உழைக்கும் குணத்தை விளக்கும் கதை ஒன்றினை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்யருடைய அமைச்சரான பட்டி மிக மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தார். பட்டிக்கு அடுத்தபடியாக அமைச்சர் பொறுப்பை வகித்து வந்தவர் யுக்திசேகரன் என்பவர் ஆவார். யுக்திசேகரனும் அறிவாளியாக செயல்படுவதில் பட்டிக்கு இணையானவர். யுக்திசேகரனுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் அவர் பெரிதும் கவலை அடைந்தவராக காணப்பட்டார். எனவே பல திருத்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு தன்னுடைய வேண்டுதலை கூறி வந்தார். இந்த விதமாக பல தெய்வங்களை வேண்டியதன் பலன் கடைசியாக அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த குழந்தைக்கு வித்யாசாகரன் என்ற பெயர் சூட்டி வளர்த்து வந்தார். பொதுவாக பிள்ளைகளை 5வது வயதில் பள்ளிக்கு அனுப்புவது போன்று வித்யாசாகரனையும் அனுப்பி வைத்தார். பள்ளிக்கு சென்று அவருக்கு படிப்பு ஏறவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் பயனில்லை. படிப்புக்கும் அவருக்கும் வெகு தூரம் என்றாகி போனது. கடைசியில் வித்யாசாகரன் என்ற பெயருக்கு பொருத்தமில்லாமல் வளர்ந்து வந்தார். ஆகவே பெற்றோர்கள் பெரிதும் வருந்தினார்கள். படிக்காத பிள்ளையை யார்தான் மதிப்பார்கள்? ஊர் சுற்றி கொண்டும் யாருக்கும் பயனில்லாமலும் வாழ்ந்து வந்தார். அனைவராலும் இகழப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் அவருக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டு ஊரை விட்டு கிளம்பி போக வேண்டும் என்ற எண்ணமும் கால் போன போக்கில் சென்று கொண்டிருந்தார். நடந்து நடந்து கடைசியாக அவர் கோதாவரி நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு கோயிலை கண்டு உள்ளே சென்று அந்த தேவியை கையெடுத்து கும்பிட்டு தனக்கு நல்ல அறிவை தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். தேவியின் அருளால் தானும் ஒரு அறிவாளி ஆவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது. தேவியை வணங்கிய பின்னர் வெளியே வந்து ஆற்றின் கரையோரம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது வானத்தில் ரதம் ஒன்று ஊர்ந்து வருவதை போன்ற ஒரு காட்சியை கண்டார். வான மண்டலத்திலிருந்து அந்த ரதம் கீழே இறங்கி வந்தது. அதிலிருந்து 8 பெண்கள் இறங்கி வந்து நேராக கோயிலுக்குள் சென்றார்கள். அவர்கள் சாதாரணமாக செய்யும் வழிபாட்டை முடித்துவிட்டு தாங்கள் வந்த ரதத்தில் ஏறி புறப்பட வந்த அந்த பெண்களில் மூத்த பெண் வித்யாசாகரின் பக்கத்தில் வந்து, நீ யார்? இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். அதற்கு அவர், நான் படிக்காதவன், அதனால் என்னை எல்லோரும் அடையன் என்று சொன்னார்கள். எனவே எனக்கு ஊரில் இருக்க பிடிக்கவில்லை. ஆகையால் நான் இங்கு வந்து விட்டேன் என்றார் கொஞ்சம் வேதனையுடன். அதை கேட்ட அந்த பெண், உன்னை போயா மடையன் என்றார்கள்? நீ எங்களுடன் தேவலோகம் வந்துவிடு. அங்கே நீ பார்த்து மகிழ்ந்து ரசிக்கும் வகையில் பல காட்சிகளை கண்டு ரசிக்கலாம். நீ அங்கு வருகிறாயா என மிகவும் அன்புடன் கேட்டாள். தேவலோகமா? அப்போது நீங்கள் அனைவரும் தெய்வ பெண்களா? வேண்டாம் அம்மா, நான் வரவில்லை. அங்கு வந்தால் என்னை அங்கிருந்தும் பிடித்து தள்ளி விடுவார்கள். நான் அங்கிருந்தும் இங்கு வந்து விழுந்து விடுவேன் என்றார் சிரித்தபடி. உன்னை யாரும் பிடித்து தள்ள மாட்டார்கள். உன்னையும் தேவனாக்கி விடுவோம் என்றாள். தயவு செய்து வேண்டாம் அம்மா, எங்களுடைய விக்ரமாதித்யர் ஆட்சியில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்றார். இவ்வளவு நன்றாக பேசுகிறாயே, உன்னை போயா மடையன் என்கிறார்கள்? மிக சிறந்த புத்திசாலியாக உன்னை ஆக்கி விடுகிறேன் பார் என்றாள். இவ்விதமாக அந்த தேவலோக பெண் கூறவும் அவளை கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தாயே, முதலில் அதை செய்யுங்கள். நான் அறிவுள்ளவனாக விளங்க வேண்டும். என்னை மடையன் என்று கேலியாக பேசியவர்கள் அனைவரும் வியப்படைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இன்று முதல் நீ ஒரு நல்ல அறிவு பெற்றவன் ஆகிவிடுவாய் பாரேன். உன்னை எல்லோரும் பாராட்டப் போகிறார்கள். நீ வேறெங்கும் போகாதே, ஊருக்கு கிளம்பு. நீ அறிவு பெற்றவனாகி விட்டாய் என்று வாழ்த்திவிட்டு மற்ற தேவலோக பெண்களுடன் அவளும் புறப்பட்டு விட்டாள். அவர்கள் அனைவரும் சென்று கொண்டிருந்த வான் ரதத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் கண்களிலிருந்து மறைந்த பின்னர் நம்பிக்கையுடன் கூறிக்கொண்டார், இந்த மாதிரி, இனி நான் மடையன் அல்ல, இனி நான் மடையன் அல்ல என்று. பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு மீண்டும் சென்று அந்த தேவியை வணங்கியவனாய் ஊருக்கு புறப்பட்டு விட்டார். நம்பிக்கையுடன் நடை போட்டார். இப்போது வித்யாசாகர் நல்ல புத்திசாலியாக ஊருக்கு சென்றார். அவருடைய நடை, உடை, தோற்றம் எல்லாமே அன்று முதல் மாறிவிட்டன. அவருடைய பெற்றோர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர், மகிழ்ந்தும் போனார்கள். ஊரே வியக்கும் வகையில் நல்ல அறிவுள்ளவராக செயல்பட்டு வந்ததை அறிந்த விக்ரமாதித்யர் அவரிடம் பேச்சு கொடுத்து இந்த திடீர் மாற்றம் அவருக்கு எப்படி கிடைத்தது என்பதை அறிய விரும்பினார். வித்யாசாகர் அனைத்தையும் கூறினார். அவர் கூறியது புதுமையாகவும் ஆச்சரியம் தரும் வண்ணத்திலும் இருந்ததால் அவரை தன்னுடன் அழைத்து கொண்டு அங்கு புறப்பட்டார். வேதாளத்தின் மீது ஏறி விரைவாக கோதாவரி கரையை அடைந்தார்கள். வித்யாசாகர் காட்டிய கோயிலுக்கு சென்று இருவரும் வணங்கினார்கள். அங்கே ஓடிய அதிசய ஆற்றையும் கண்டார்கள். அங்கேயே இருவரும் தங்கி அந்த வானரதம் வருவதை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தார்கள். வித்யாசாகர் சொன்னது போன்று 8 தேவகன்னியரும் வந்தார்கள். அவர்கள் நேராக கோயிலுக்கு சென்று வழிபாட்டை முடித்துக்கொண்டு புறப்பட்ட போது வித்யாசாகரும் விக்ரமாதித்யரும் சென்று வணங்கினார்கள். அவர்கள் பதிலுக்கு வணங்கிய பின்னர் வித்யாசாகரை
கண்டு அந்த மூத்த பெண் அவரிடம் நலம் விசாரித்தாள். அவரும் பதிலுக்கு அவளிடம் அவளுடைய நலம் பற்றி விசாரித்தார். பின்னர் விக்ரமாதித்யன் தன்னை அவர்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டார். அவர்கள் அனைவரும் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர் உஜ்ஜயினி மகாகாலிபுரத்தில் உள்ள காளி தேவியின் சிறந்த பக்தன் என்பதையும் நாடாளும் மன்னன் என்பதை அறிந்து அவரை பாராட்டவும் செய்தனர். பின்னர் வித்யாசாகரை அந்த மூத்த பெண்ணிடம் காட்டி, இவரை நீங்கள் உங்களுடைய அருட்பால்வையால் புத்திசாலி ஆக்கிவிட்டதை பற்றி எங்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அதற்காக நன்றி தெரிவித்து உங்கள் ஆசிகளையும் அன்பையும் பெறவே நான் இவரை அழைத்து கொண்டு வந்தேன் என்றார் விக்ரமாதித்யர் பணிவுடன். விக்ரமாதித்ய மன்னரே, இவர் உண்மையிலேயே புத்திசாலி ஆகிவிட்டார். தேவலோகத்துக்கு அழைத்த போது கூட வர மறுத்துவிட்டார். உங்கள் ஆட்சியின் சிறப்பு பற்றி என்னிடம் பெருமையாக கூறினார். இவருடைய நீண்ட ஆயுளுக்காகவும் இவரும் உங்களைப் போல் பெரும் சாதனை படைப்பதற்காகவும் இந்த மாணிக்க கல்லை தருகிறோம். இதை அவர் வைத்து போற்ற வேண்டும். இவரை உங்கள் அரசாங்கத்தில் நிதி அமைச்சராக வைத்துக் கொள்ளுங்கள். இவருடைய திட்டங்களால் உங்கள் நாடு மேலும் மேலும் முன்னேறும் என்று கூறிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். வித்யாசாகரும் விக்ரமாதித்யரும் அவர்களை வணங்கி நின்றார்கள். அதன் பின்னர் வித்யாசாகரை அழைத்து கொண்டு விக்ரமாதித்யர் உஜ்ஜயினி மகாகாலிபுரம் வந்தார். பின்னர் அரசவையை கூட்டி அனைவரிடமும் தேவ மாதர்களிடமிருந்து வித்யாசாகர் அறிவு பெற்றதையும் பாராட்டப்பட்டதையும் கூறி அவர்கள் கொடுத்த மாணிக்க கல்லையும் அவர்கள் முன்னிலையில் கொடுத்து அந்த தேவலோக பெண் கூறியது போன்று அவரை நிதியமைச்சராகவும் ஆக்கி கொண்டார். மற்றவர்களும் வித்யாசாகரை பாராட்டினர். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய பதுமை, பிறருக்காக எப்போதும் உழைத்த வண்ணம் இருக்க வேண்டும் என்ற உயர்குணம், அதாவது விக்ரமாதித்யரை போன்ற பெருங்குணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி புரியலாம் என்றது. வழக்கம் போல அன்றும் சிம்மாசனத்தில் அமரும் பாக்கியம் கிடைக்காமல் அரண்மனை அந்தப்புறம் திரும்பினார் போஜராஜன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.